Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ARP புரோட்டோகாலோட கம்ப்ளீட் டீல் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அட்ரஸ் ரிலேஷன்ஷிப் புரோட்டோகால். ஓகேங்களா? சோ இந்த வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த டெப்தா நம்ம பார்ப்போம். பட் ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோ எப்படி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அதே கையால அப்படியே அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் யாருனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்ரஸ் ரிலேஷன்ஷிப் புரோட்டோகாலோட கம்ப்ளீட் டீட்டெயில். பட் இதை நான் வந்து 3 மெத்தட் மூலிமா உங்களுக்கு வந்து புரிய வைக்க போகிறேன். ஏன் 3 மெத்தட்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தியரிட்டிக்கல், ரெண்டாவது மெத்தட் ப்ரெசன்டேஷன், மூணாவது மெத்தட் ரொம்ப ப்ராக்டிக்கல். ஸோ அதனால் ஒரு மெத்தட் மட்டும் நட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தியரிட்டிக்கல்னு சொல்லிட்டு அப்படியே போர் ஆகிடுச்சின்னு அப்படியே விட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் போயிடுவீங்க. என்னடா இவன் தியரி என்ன தின்னுக்கான்னு சொல்லிட்டு. ப்ரெசன்டேஷன் நடத்தினா என்னடா ப்ரெசன்டேஷன் நடத்தினா ஒர்க்கிங் மாடல் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. மூணாவது மெத்தடு ப்ராக்டிக்கல் மட்டும் காமிச்சா இது தியரிலாம் எங்கே தான் கேட்பீங்க. ஸோ அதனால தான் 3 மெத்தடையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தெக்குது. ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ ரெடி பண்ணுற பதட்டத்தில், அதாவது நாளைக்கு வீடியோ போட்டே ஆகணுன்ற ஒரு பதட்டத்தில் நான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபுல் தியரினா ஃபஸ்ட் நம்ம தியரி கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் தியரிட்டிக்கலாக போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ரெசன்டேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ரஸ் ரிலேஷன் புரோட்டோகாலோட மெத்தட் 1 தியரிட்டிக்கல்னா அட்ரஸ் ரிலேஷன் புரோட்டோகால்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, அது எங்கே ஒர்க் ஆகும், அந்த பேக்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் ரிலேஷன் புரோட்டோகாலோட கம்ப்ளீட் தியரி. ஓகேங்களா? ஸோ ஸ்லைடெலாம் கொஞ்சம் ப்ராப்பராக தான் இருக்கும், கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதேமாதிரி ஈஸியாகவும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் அட்ரஸ் ரிலேஷன் புரோட்டோகால்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ARP புரோட்டோகால் நெட்வொர்க் கான்செப்ட் நீ சேர்க்குற அது ஓகே, அது வந்து பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ARP புரோட்டோகால்னால் என்ன, அதுக்கப்புறம் நீ வந்து கிளியராக சொல்லிக்க அப்படின்னீங்கன்னா, ARP புரோட்டோகால்ன்றது ஒரு நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகிற ஒரு புரோட்டோகால். ஓகே, எல்லா புரோட்டோகால் நெட்வொர்க்கில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இது இன்னும் அட்வான்டேஜாக ஒர்க் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் சேர்ந்த உடனே கன்ஃபார்ம் உங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸை DHCP சர்வர் மூலிமா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த DHCP என்னன்னு தெரியலன்னா அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேலே வந்து நெட்வொர்க் கான்செப்ட்டுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும், இல்லை எண்டில் ஒரு பிளேலிஸ்ட் தரேன், அங்கேயுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதில் வந்து DHCPயில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? DHCP என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஞ்ச் கொடுக்குது 1.1.1.0/24 ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே என்கிட்ட இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1.1.3ன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அப்போ என் கூட கனெக்ட் ஆகிற சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும், /24 ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் 1.1.1.7 8 இந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ அப்போ என்கிட்ட கனெக்ட் ஆகிற சிஸ்டமோட எல்லா ஐபி அட்ரஸும் எனக்கு தெரியும். ஆனால் அதோட மேக் அட்ரஸ் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேக் அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணி சிஸ்டம் கூட நம்மளால் பேச முடியும். இது எப்படி நான் ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூமில் எப்படியும் ஒரு 40 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 30 பேர் கூட வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு கிளாஸில் 30 பேர் இருப்பாங்க. 30 பேருக்கு ஸ்டாஃபுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஸ்டாஃபு. அந்த ஸ்டாஃப் உள்ளே வந்தோடனே ஓகே 30 பேர் இருக்கிறாங்க, 30 பேரோட பேரும் அவங்ககிட்ட அட்டனன்ஸில் இருக்குது. ஏன்னா அட்டனன்ஸ் ஷீட் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அட்டனன்ஸ் ஷீட் கொடுக்காம அனுப்புனா அப்படியே ஃப்ளாட் தான், நீ ஃபஸ்ட் நாள் கிளாஸே ஃப்ளாட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அட்டனன்ஸ் ஷீட் கொடுத்து அனுப்புவாங்க. அட்டனன்ஸில் பேர்லாம் இருக்கும். இப்போ இந்த பேருக்கு நான் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த பேருன்றது ஃபுல்லாகவே ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ ARP புரோட்டோகால் படி ஐபி அட்ரஸ் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட இருக்கும். ஓகே, இந்த மிஷின் தான் இருக்குது, இந்த நெட்வொர்க்கில் இந்த மிஷின் இருக்குது, அதேமாதிரி தான் கிளாஸ் ரூமில் இந்த பேரில் இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதேமாதிரி தான் நெட்வொர்க்கில் ஒரிஜினல் இல்லை. மேக் அட்ரஸ் தெரிஞ்சால் தான் ஓகே இந்த நெட்வொர்க்கா, இந்த சிஸ்டம்னா இங்கே தோ இருக்குது, என் பக்கத்தில் இருக்குது, இந்த மேக் அட்ரஸ் வச்சுருக்கு, ஸோ சிஸ்டம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி தான் கிளாஸ் ரூமில் ஓகே இந்த பேரை நான் கூட்டு பார்த்தா எவனா ஏந்திருப்பான், அந்த பேர் உள்ளவன் ஏந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். அதேமாதிரி தான் இந்த ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிற புரோட்டோகால் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். இது எதுக்காக ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஐபி அட்ரஸ் மூலிமா நம்ம சிஸ்டமை அதாவது தெரிஞ்சுப்போம், இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மேக் அட்ரஸ் மூலிமா மட்டும் தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து மேக் அட்ரஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால்ன்றது ஐபி அட்ரஸ் வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது. ஆனால் இது நான் ப்ரெசன்டேஷனில் வந்து காமிக்கிறேன். ப்ரெசன்டேஷனில் காமிக்கும் போது அப்போ தான் இன்னும் கிளியராகவே புரியும். ஓகேங்களா? தியரினும் போது தியரியை பார்த்துக்கோங்க, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ARPல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்ன டைப்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி, கிராஷியஸ், ரிவர்ஸ், இன்வர்ஸ். நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் போடலான்னு இருந்தேன். எப்படின்னா வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கும் ஒரு டைப்ஸ் வரும்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் கீபோர்டு வந்து ரொம்ப டக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் ஒரு டைப் பண்ணாலே ரொம்ப சத்தமாக கேட்கும். 4 டைப் பண்ணால் ரொம்ப சத்தம். நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா டக்குன்னு கேட்டுன்னு இருக்கும். டிஸ்டர்பாக இருக்கிறதுனால தான் 4த்தையும் ஒரே இதாக போட்டேன். இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷனாக தனித்தனி ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப கடுப்புலாம் அடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம், ப்ராக்ஸி ARP. ஓகேங்களா? ப்ராக்ஸி ARPனா ஓகே
ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ராக்ஸி ஃபஸ்ட்டு டைப்பில் ப்ராக்ஸி மெத்தட். ஸோ இந்த ப்ராக்ஸி ஏஆர்பின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லேயர் 3ல ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ். ஓகே, இது எதுக்காக ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது ரவுட்டர்கிட்ட, அதாவது இந்த ரவுட்டர்னா நான் இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு நம்பரை உனக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸை நான் உனக்கு பாஸ் பண்ணுறேன். நீ என்ன பண்ணணும், இந்த ஐபி அட்ரஸை உன் நெட்வொர்க்கில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குற வேலையை தான் பண்ணித்தரும். அதுதான் ப்ராக்ஸி ஏஆர்பி. அதாவது ரவுட்டரை நம்மளுக்காக பண்ணித்தரது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி ஏஆர்பின்னு சொல்லுவாங்க. இது லேயர் 3ல ஒர்க் ஆகும். லேயர் 3 என்னன்னா சுவிட்ச். ஓகேங்களா, சுவிட்ச் அப்புறம் ரவுட்டர். அதுவும் மாடர்ன் ரவுட்டர். ஏன்னா பழைய ஒரு 5 years to 10 years பிஃபோராக இருந்தீங்கன்னா ரவுட்டர்னா வெறும் ரவுட்டராக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ வர ரவுட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் ப்ளஸ் டிஹெச்சிபி சர்வர், ரவுட்டர் ப்ளஸ் சுவிட்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வர ஆரம்பிச்சிட்டு, அதுவும் சுவிட்ச் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு நெட்வொர்க்குன்னு எடுத்துனாலே சுவிட்ச் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சுவிட்ச் ஹப் இதெல்லாம் என்னன்னு தெரியல, அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற வீடியோ. சிஹெச்சுக்கு தேவையில்லாத வீடியோ. அதாவது சிஹெச்சுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத வீடியோ. ஆனால் நெட்வொர்க்கை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால் மெஜாரிட்டியை வச்சு நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட், கிராஷியஸ் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ரவுட்டருக்கு மிஷினை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ப்ராசஸ். ஆனால் கிராஷியஸ் ஏஆர்பின்றது ஒரு நெட்வொர்க்கில் டூப்ளிகேட் ஐபி அட்ரஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்காக ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு காம்பினேஷன் வச்சு ஸ்பூஃப் பண்ணி யாருனா உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஃபேக் ஐடென்டிட்டி, சோஷியல் இன்ஜினியரிங் மாதிரிலாம் ஃபேக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஷியஸ் ஏஆர்பின்றது என்ன பண்ணி கொடுத்துரும், மாட்டி விட்டுரும். இவங்க வந்து டூப்ளிகேட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஐபி அட்ரஸ், இந்த ஏஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெத்தட், ரிவர்ஸ் ஏஆர்பி. அதாவது ஏஆர்பின்னா என்னன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இது எதுக்காக ஒர்க் ஆகும், ஐபி அட்ரஸ் வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க ஒன்றும் சொல்லலை, முன்னாடியே ஒரு ரிவர்ஸை போட்டாங்க. ஸோ அப்போ ரிவர்ஸ்னா என்ன, அப்படியே தலைக்கீழே மேக் அட்ரஸ் வச்சு ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு எத்தர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு லேண்ட் மூலிமா கனெக்ட் பண்ணுற சிஸ்டம் கிட்ட. ஸோ லேண்ட் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது எல்லாத்தோட சிஸ்டமோட மேக் அட்ரஸ் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் அந்த நேரத்தில். ஆனால் எந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் அந்த நேரத்தில் தெரியாது. ஏன்னா ரிவர்ஸ் ஏஆர்பின்றது லேண்ட் மூலிமா கனெக்ட் ஆகும்போது மேக் அட்ரஸ் எல்லா சிஸ்டமுக்கு வந்துடும். ஆனால் ஐபி அட்ரஸ்னும் போது ரவுட்டர் கனெக்ட் ஆகி ரவுட்டர் கன்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஐபி அட்ரஸ் வரும். ஸோ அந்த ஒரே ப்ராசஸ்னால தான் மட்டும்தான் கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஏஆர்பி ஒர்க் ஆகுது. அதாவது தலைக்கீழே மேக் அட்ரஸ் வச்சு ஐபி அட்ரஸ் ஒர்க் ஆகுது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஏஆர்பி தெரிஞ்சினாலே போதும், கான்செப்ட் தெரிஞ்சினாலே போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட், கடைசி மெத்தட், இன்வர்ஸ் ஏஆர்பி. இன்வர்ஸ் ஏஆர்பினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஒரு ஐபி அட்ரஸ் நான் வந்து கெட் பண்ணிட்டேன். ஐபி அட்ரஸோட மேக் அட்ரஸ் கெட் பண்ணிட்டேன். ஆனால் அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற நோடு என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்வர்ஸ் ஏஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் ஏஆர்பியோட ஒர்க்கிங் மெத்தட். அதாவது டேட்டா லிங்க் லேயரில் கூட அது கூட கனெக்ட் ஆகிற சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு ப்ராசஸாக இன்வர்ஸ் ஏஆர்பி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. கடைசி டாபிக், ஏஆர்பி ஹெட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டெஃபினிஷன். பட் ஏஆர்பி ஹெட்டர்ன்றது ஏஆர்பியோட பேக்கெட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து இப்போ இது இப்படி வார்த்தையாக சொல்ல போகிறதில்ல. இங்கே பர ரவுட்ரு நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்க போகிறேன், நான் இங்கே வந்து வாயால் சொல்கிறேன், நீ அதை வந்து செஞ்சு கொடு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு டேட்டா பேக்கெட்டை அனுப்புவோம். அந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பேக்கெட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி ரீட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜில் நம்ம ரெடி பண்ணி அனுப்புவோம். அது என்ன பண்ணும், ரீட் பண்ணி ஓகே எனக்கு வந்து நீங்கள் அனுப்புறது எல்லாமே புரியுது, நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும். ஸோ அந்த டேட்டா பேக்கெட் தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் ஒரு டேட்டா பேக்கெட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 32 பிட் டைப்பில் போகும். அந்த 32 பைட்டில் ரெண்டு பாதியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்வேர் டைப்பு, இன்னொன்று ப்ரோட்டோகால் டைப்பு. ஓகே, ஹார்ட்வேர் டைப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி இருக்கிற டைப்பு. ப்ரோட்டோகால்னா டிசிபி, யூடிபி அந்த மாதிரி. ஹார்ட்வேர் லென்த்து, ப்ரோட்டோகாலோட லென்த்து, ஆப்ரேஷனல் ரிக்வெஸ்ட்டு, ரிப்ளை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பேசிக்கான டீட்டெயில். அதுக்கப்புறம் சென்டரோட ஹார்ட்வேர் அட்ரஸ், அதாவது என்னோட ஹார்ட்வேர் அட்ரஸ், என்னோட ப்ரோட்டோகால் அட்ரஸ், டார்கெட்டோட ஹார்ட்வேர் அட்ரஸ், டார்கெட்டோட ப்ரோட்டோகால் அட்ரஸ். எல்லாமே வந்து கிளியராக புரிஞ்சிச்சா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல். இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டாக ப்ரெசன்டேஷன் போயிடலாம். ப்ரெசன்டேஷன் போயிட்டு ஸ்டேட்டாக ஃபுல் ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் சொல்லும்போது நான் இது அப்படியே காமிச்சிட்டு அப்படியே போக மாட்டேன், இது கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருப்பேன் ஏஆர்பினா என்ன, ஒரு ஐபி அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் ஐபி அட்ரஸ் 1.1, 1.2, 1.3, 1.4 இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் இருக்குது. மேக் அட்ரஸ்ன்றது மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, அக்சஸ் பண்ணுறதுக்கு மீடியா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ஒர்க் அவுட் ப்ராசஸ். ஒரு டேட்டாகிராம் ஒரிஜினலாக ஒரு நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம மிஷின் இது. ஓகேங்களா,
இது நம்மளோட மிஷின். இது கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது ரவுட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நெட்வொர்க்கில் இருக்கிற நிறைய மிஷின். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இந்த மிஷின்லாம் இருக்குது. PC1, PC2, PC3, PC4ன்னு சொல்லிட்டு அந்த நெட்வொர்க்கில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ தான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகி உள்ளே போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இங்கே அசைன் பண்ணிட்டா இந்த ரவுட்டர் 1.1.1.6ன்னு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு அப்போ எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது /24ல் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என் கூட கனெக்ட் ஆகிற சிஸ்டமும் /24 தான் ஒர்க் ஆகும். அப்போ அதோடைய நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி தான் மாறி இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரிஜினலாகவே இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது. 1.1.1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. ஓகே, எனக்கு எல்லா சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் தெரியும். நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு ரவுட்டர் மட்டும் தான் தெரியுது. ரவுட்டர் கண்ணுக்கு தெரியுது இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் எத்தனை சிஸ்டமுக்கு அந்த ஐபி அட்ரஸ் இருக்குன்னு தெரியல. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேக்கெட்டை ரவுட்டருக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த பேக்கெட் என்ன பண்ணும், ரவுட்டர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஓகே நான் இந்த ஐபி அட்ரஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். இந்த ஐபி அட்ரஸ் எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட மேக் அட்ரஸ் கொஞ்சம் வாங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாக அனுப்புவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அதுவுமே கேட்கும். ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபி அட்ரஸை போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நம்ம அனுப்புவோம். நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஷார்க் ஆன் பண்ணி அதில் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் மோஸ்ட்டாக. ஓகேங்களா? இது வந்து இந்தமாரி பேக்கெட் அனுப்பும். ரவுட்டர் என்ன பண்ணும், ஓகே நீ என் நெட்வொர்க்கில் தான் இருக்கிற, நீங்கள் அனுப்பின பேக்கெட்டும் கரெக்டு தான், நான் என்ன பண்ணுறேன் உனக்காக அந்த பேக்கெட்டு எந்த மிஷின் சொல்லிட்டு இது என்ன பண்ணும், அந்த ரவுட்டர் சுவிட்சுக்கு அனுப்பும். சுவிட்சு என்ன பண்ணும், சுவிட்சு வந்து எந்த சிஸ்டமை டார்கெட்டாக நான் ஐபி அட்ரஸ் செட் பண்ணியிருக்கணும் 1.1.1 அப்படின்னு சொன்னோம். அந்த ஐபி அட்ரஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிங் அனுப்பும். ஃபஸ்ட்டு பிங்னா என்னன்னா ரெக்வெஸ்டட் ரிப்ளை, அந்த மிஷின் ஆக்டிவாக இருக்கா ஆஃப்லைனில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்பும். ஒன்ஸ் அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக்கெட் அனுப்பிடுச்சுன்னா ஓகே நீ ஆன்லைனில் இருக்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, உன்னுடைய பேர் உன்னோட மேக் அட்ரஸ், உன் பேரை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அதேமாரி உன் மேக் அட்ரஸ் கேட்க போகிறாங்க, அதனால் என்ன பண்ணு உன் மேக் அட்ரஸ் எனக்கு அனுப்புன்னு அவங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லும். ஸோ இது அதேமாரி இந்த பேக்கெட்டு சுவிட்சிலேருந்து இந்த சிஸ்டம்க்கு வரும். சுவிட்சிலேருந்து சிஸ்டம் வந்தோடனே ஓகே நம்ம நெட்வொர்க் தானே இருக்கிறாங்க, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட மேக் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ தானே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இதோட மேக் அட்ரஸ் இங்கே அனுப்பும். அனுப்பிட்ட உடனே இந்த சுவிட்ச் என்ன பண்ணும், திரும்ப ரவுட்டர்கிட்ட போயிட்டு இந்த நீ கேட்ட மாதிரி அந்த 1.1ன்ற ஒரு சிஸ்டம் வந்து உனக்கான பேக்கெட்டை அனுப்பிடுச்சு, அதோட மேக் அட்ரஸ் சேர்த்து அனுப்பிடுச்சு, நீ இதுக்கப்புறம் அந்த யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு அனுப்பின்னு சொல்லிட்டு சுவிட்ச் வந்து ரவுட்டருக்கு அனுப்பும். ரவுட்டர் வந்து என்ன பண்ணும், எந்த சிஸ்டம் நீ தானே கேட்ட 1.6 நான் தானே கேட்டேன், ஸோ இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், நீ தானே கேட்ட இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐபி அட்ரஸு மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி விட்றோம். இவ்வளோ தான். ஆனால் இதில் இன்னொரு கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் இன்னொரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் சென்ட் பண்ணேன்னா ஐபி அட்ரஸ் எனக்கு இந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணேன்னா ரவுட்டர் என்ன பண்ணும், இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா சிஸ்டமுக்கும் இந்த பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு சுவிட்ச் கிட்ட போவோம். சுவிட்ச் வந்து எல்லா சிஸ்டமும் பிங் பண்ணும். ஏன் எல்லா சிஸ்டம் பிங் பண்ணுன்னா எந்த சிஸ்டம் வந்து அது கேட்டிருக்காங்களோ அந்த சிஸ்டம் வந்து ரிப்ளை வருதான்னு மட்டும் தான் பார்க்கும். ஸோ அதனால் எல்லா சிஸ்டமுக்கும் ரிப்ளை அனுப்பியிருக்கோம். உன்னே ஒன்று தவிர அந்த ரவுட்ரு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சா நம்மளுக்கு மட்டும் அனுப்பாது. ஏன்னா அட்ரஸ் ரிலேஷன் ப்ரோட்டோக்காலில் எந்த சிஸ்டம் நம்ம கேட்குறோமோ, அதாவது ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னா 10 டார்கெட் இருக்குன்னா நம்ம 9வது டார்கெட் இல்லை 10வது டார்கெட்டாக இருப்போம். மீதி இருக்கிற 9 சிஸ்டமுக்கு வந்து அந்த டேட்டா பேக்கெட் போகுமே தவிர நம்மளுக்கு வராது. இது வந்து தியரட்டிக்கலாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன், அப்போ வந்து ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இப்போ நான் 1.1.6ன்னும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் டேட்டா பேக்கெட் போகும்னு சொன்னேனே தவிர எனக்கு திரும்ப வரும்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ப்ரோட்டோகால். ஏன்னா பிங்கு ப்ரோட்டோகால் கிட்டத்தட்ட ஏஆர்பியும் பிங்கும் ஒரே மாதிரி தான். பிங்கு நான் என்ன பண்ணும், இப்போ என் சிஸ்டம்லேருந்து நான் அந்த சிஸ்டமுக்கு பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், திரும்ப எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்ரும், எனக்குமே சேர்த்து ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்ரும். ஆனால் ஆர்ப் பாக்கெட் அப்படி கிடையாது. நான் எந்த சிஸ்டம் கேட்குறனோ அந்த நெட்வொர்க்குக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா சிஸ்டமுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணி எனக்கு ரிப்ளை வரும். ஆனால் நான் பண்ணுற ப்ராட்காஸ்ட் எனக்கே திரும்ப அந்த ரெக்வெஸ்ட் வராது. பிங்குன்றது எல்லாத்துக்கும் சேர்த்து வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் மெத்தட் 2. இப்போ நம்ம மெத்தட் 3 ஆனால் ப்ராக்டிக்கல் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் 2 மெத்தட் 3 பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கால் லினக்ஸ் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ கால் லினக்ஸ் ஆன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ரவுட்டரில் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நெட்வொர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுறேன். அதாவது இப்போ எப்படின்னா நான் வந்து நெட்வொர்க்கில் பிங் பண்ணுறேன். இந்த மாதிரி ஐபி ரேஞ்சை நான் வந்து இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேன் பண்ணும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே நான் உங்களுக்கே அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே வந்து பாருங்கள், எனக்கு மொத்தமாக 4 சிஸ்டம் தான் ஆன்லைனில் இருக்குது. இது வந்து கேட்வே, இது வந்து 2 என்ஐசி கண்ட்ரோலர், அப்புறம் 3வது என் மிஷின். ஓகே, நீ ஆர்ப் ப்ரோட்டோகால் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஏன் ஐபி அட்ரஸ் அங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிளியராக பாருங்கள். இங்கே ஆர்ப் அட்ரஸும் பிங் அட்ரஸும் ரெண்டுமே ஒர்க் ஆகிருக்குது. ஆர்ப் ப்ரோட்டோகால் பிங் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு கம்பைன் ஆகி ஒர்க் ஆகிறதுனால தான் இது ரெண்டுமே வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிய வைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் கமெண்ட் டைப் பண்ண பார்த்தீங்களா, கமெண்ட் டைப் பண்ணி ஒரு நிமிஷம். ஓகே, டைப் பண்ணி என்டர் பண்ணுற பார்த்தீங்களா, ஒரு டவுன் ஆரை கொடுக்குறேன். டவுன் ஆரனா நம்ம இப்போ ரன் பண்ணுற ப்ராசஸ் எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இங்கே நல்லா பாருங்கள்,
ஆர்ப் ப்ரோட்டோக்காலும் பிங்க் ப்ரோட்டோக்கால் ரன் ஆகுது. பிங்க்னா என்ன, இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. பட் ஆர்ப் ப்ரோட்டோக்கால்னா என்ன, எந்த சிஸ்டம் அதாவது நம்ம கூட கனெக்டாக இருக்க எல்லா சிஸ்டமோட மேக் அட்ரஸ் நமக்கு எட்டுன்னு தருமே தவிர நம்மளுடைய சிஸ்டமோட மேக் அட்ரஸ் எட்டுன்னு தராது. அங்கே தான் இதை தான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ பிங்குன்ற ஒரு ஸ்டேஜ்னால எல்லா ஐபி அட்ரஸும் அந்த சிஸ்டமில் இப்போ ஆக்டிவாக இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸ் எட்டு வந்து காமிச்சிருக்கு. ஆனால் ஆர்ப் ப்ரோட்டோக்கால் என்னும்போது எந்தெந்த நம்ம கூட கனெக்டாக இருக்க எல்லா சிஸ்டமோட மேக் அட்ரஸ் எட்டு வந்து தந்திருக்கும் நம்ம சிஸ்டமை தவிர. ஏன்னா இந்த மேக் அட்ரஸ் இந்த 1.1க்கு, இந்த மேக் அட்ரஸ் 2.2க்கு, இந்த மேக் அட்ரஸ் 2.3க்கு, பட் நம்மளோட மேக் அட்ரஸ் காமிக்கல. இதுதான் ஏஆர்பி ப்ரோட்டோக்கால். ஓகே, ஏஆர்பி ப்ரோட்டோக்கால் எல்லா இடத்துலையுமே இப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சேம் நெட்வொர்க்கில் ஒர்க் ஆனால் மட்டும்தான் இந்தமாரி ஒர்க் ஆகும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே தான் ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பிங்கு கமெண்ட் போடுறேன். நான் இங்கே வந்து google.com போடுறேன். ஸோ google.com நீங்கள் ஈஸியாக பிங் பண்ணலாம். ஸோ நான் பிங் பண்ணி என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே google.comன்ற ஹோஸ்ட் அப்புன்னு காமிக்க தவிர மேக் அட்ரஸ் காமிக்காது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வைக்கணும்னா நான் கமா போட்டு இல்லை கமா போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு google.com போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஐபி அட்ரஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க 2.8 கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேட்வேவோட ஐபி அட்ரஸ் போடுறேன். இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், ஒன்று ஏன் மிஷின் போது என்னோட மேக் அட்ரஸை காமிக்காது. இன்னொன்று அவுட் சைடு ஆஃப் த நெட்வொர்க். ஸோ அதனால் அதோட மேக் அட்ரஸ் காமிக்காது. இது டிஃபால்ட்டு கேட்வே. ஸோ அதனால் இதோட மேக் அட்ரஸ் மட்டும் தான் காமிக்கும். ஸோ நான் என்டர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட மேக் அட்ரஸ் காமிக்கல. ஓகேங்களா, அதாவது இதுதான் கூகுளோட மேக் அட்ரஸ் காமிக்கல. ஆனால் 1.1into168.2.1 இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேக் அட்ரஸ் இங்கே காமிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஐபி அட்ரஸ் ஏன் காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸில் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் காமிக்கல. பட் ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். ஏஆர்பி ப்ரோட்டோக்கால் இப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கிளியராக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருமே இவ்வளோ கிளியராக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாயை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இன்னமும் என்ன டவுட் இருந்து நான் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியும் இன்னமும் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் தரேன். எந்த இடத்துல புரியலையோ அந்த டைமை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எது புரியலையோ அப்படியே டைப் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்டை படித்து நான் அந்த டைமை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற டைமை கிளிக் பண்ணி நான் பார்க்குறேன் எந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு. ஏன் புரியல நானும் ஒரு தடவை நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியரான கமெண்ட் செக்ஷன்லையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் உங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி அதில் வாய்ஸ் மெசேஜாகவும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உங்களுக்கு விஷயம் ஒரே சொல்ல மாட்டேன். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசன்டேஷன் டாபிக் நடத்தும்போது, அதாவது பிபிடி நடத்தும்போது நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஒயர் ஷார்க்கில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கேட்குற கொஸ்டின் எப்படி கேட்போம், நம்ம மனுஷனாக இருந்தால் நான் ஒரு நம்பர் தரேன், அதை போய் மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சுன்னு தந்திருப்போம். ஆனால் பேக்கெட்டாக போகும்போது யார் வந்து இந்த மேக் அட்ரஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டுனா பேக்ரவுண்டில் நம்மளுக்கு ரிசல்ட் போயிருக்கா. இப்போ நல்லா கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஒரு நிமிஷம், இது எல்லா மேக் அட்ரஸும் போகும். ஓகே, இப்போ ப்ராட்காஸ்ட் போயிருக்கா. அப்படின்னா கொஸ்டின் போயிருக்குன்னு பாருங்கள். அப்படி நான் சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷே தான் போயிருக்கு. ஹூ ஹேஸ் 1into2.1 என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் அது கேட்க ட்ரை பண்ணுறதோ எல்லா ஐபி அட்ரஸும் 255 ஐபி அட்ரஸும் இதே கொஸ்டின் கேட்குது. அதில் எங்கெங்க வந்து ரிப்ளை வருதோ அந்த சிஸ்டம் மட்டும் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக இங்கே காமிச்சிருக்கு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஆர்ப் ப்ரோட்டோக்கால் கிளியராக ஒர்க்கிங் மெத்தட் தெரிஞ்சிச்சா. ஸோ அவ்வளோ தான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ், பை பாய்.